HRD கோப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயலதிகாரியாக பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பதவியில் இருந்து விலகியுள்ளார் ஷாகுல் அமீத் ஷாயிக் தாவூத். HRD கோப்பின் சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்ட ஒரு பிரியாவிடை வீடியோவில் ஷாகுல் தனது பதவிக்காலம் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதோடு அனைத்து ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். உங்களால் தான் நான் இங்கு நிற்கிறேன். என்னை நீங்கள் பெருமைப்படுத்தி உள்ளீர்கள். கூட்டாக நாம் கனவை நனவாக்கியுள்ளோம் என ஊழியர்களுக்கு அவர் புகழாரம் சூட்டினார். ஷாகுலின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் அந்த வேலை மற்றும் திறன் மேம்பாட்டு ஓரிய சேவை மையம் என்றுமில்லா உருமாற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டது. அக்கழகத்தை நவீனமயமாக்கிய பெருமையும் அவரையே சாரும். மலேசியாவின் மனித மூலதன மேம்பாட்டில் தாக்கத்தை தேசிய மற்றும் இவ்வட்டார அளவில் விரிவுபடுத்துவதற்காக HRD கோப் அதன் வியூக திசையை மறுவடிவமைக்கவும் ஷாகுல் உதவியுள்ளார். 2024 ஆண்டில் அவர் HRD கோப்பை 434.2 மில்லியன் ரிங்கிட் என உயரிய வருவாய் ஈட்ட வழிவகுத்தார். இதன் மூலம் 127 மில்லியன் ரிங்கிட்டை வரிக்கு முந்தைய லாபமாக HRD கோப் பதிவு செய்தது. கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துகளும் 4 பில்லியன் ரிங்கேட்டாக அதிகரித்தன. இலக்கிடப்பட்ட மற்றும் வியூக முதலீட்டு முயற்சிகளின் விளைவாக 2024 ஆண்டில் HRD கோப் 5.3 விழுக்காடு வலுவான முதலீட்டு வருவாயை பெற்றது. இதன் மூலம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 2.32 பில்லியன் வரி வசூலை அடைந்து சாதனை படைத்தது. பதவி கடைசி காலத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC HRD கோப் மீதான விசாரணையை திறந்ததால் சற்று சறுக்கினாலும் இந்த 5 ஆண்டுகளில் பொதுவில் அவர் திறம்பட அக்கழகத்தை வழிநடத்தியுள்ளார். அந்த விசாரணைக்கு கூட தேசிய கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைகளுக்கு வழிவிட்டு கடந்த ஆண்டு ஜூலையில் விடுமுறையில் சென்றவர் HRD கோப் மீதான கரையை MACC போக்கியதும் இவ்வாண்டு மீண்டும் பணியை தொடர்ந்தார். இதனிடையே இந்த குறிப்பிடத்தக்க சாதனைகளால் ஷாகுல் HRD கோப் பணியாளர்களின் நன்மதிப்பை பெற்று திகழ்வது குறிப்பிடத்தக்கது.